கிருஷ்ணா தனக்கு ஆர்மியில் நடந்ததை பற்றி சொல்கிறான். உடனே சிம்மன் மிகவும் கோபமாக, நாட்டுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்றீங்க, ஆனா அவங்க உங்களை மனுஷனா கூட கன்சிடர் பண்ணாம இப்படி தூக்கி போட்டுட்டாங்களே என்று சொன்னான். உடனே கிருஷ்ணா, இதுல அவங்கள சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை தம்பி. சீக்ரெட் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே அவங்க எல்லா விஷயமும் சொல்லி தான் ஆள் சூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் விருப்பப்பட்டு தான் போய் சேர்ந்தோம். அப்போதைக்கு அந்த பேட்ச்லேயே கேப்பபுளாக இருந்தது நாங்கள் மட்டும்தான். அதனால தான் துணிஞ்சு நாங்கள் எதிரி நாட்டுக்கு போனோம். ஆனால் அங்கே அப்படி நடக்கும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இன்ன வரைக்கும் எங்கள் வாழ்க்கை இப்படி போனது நினச்சி நாங்கள் யாருமே வருத்தப்பட்டதில்லை என்று கிருஷ்ணா சொன்னான். உடனே சிம்மா கிருஷ்ணாவிடம், மேக்னாவுக்கு பாடி கார்டாக இருக்கீங்களா என்று கேட்டான். உடனே கிருஷ்ணா, தம்பி, இந்த உயிர் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன் தம்பி என்று கிருஷ்ணா சொன்னான். சரிண்ணா, அப்போ உங்கள் கூட வெளியேறின மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் நான் ஒரு முறை பார்க்கணுமே என்று சிம்மன் சொன்னான். உடனே கிருஷ்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நாளை காலையில் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க என்னை விட அதிகமான காயத்தோடு இருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கோங்க தம்பி என்று கிருஷ்ணா சொன்னான். நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய இன்ஜுரியில் இருந்தாலும் அவங்கள சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டைரக்டர் மேக்னாவுக்கு எப்பவும் எதுவும் நடக்காமல் பாதுகாக்கணும், அவ்வளவுதான் என்று சொன்னான். என்ன தம்பி, அவங்க மேலே இவ்வளோ கன்சர்ன் காட்டுறதை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி தெரியுது என்று கிருஷ்ணா சிரித்து கொண்டே கேட்டான். உடனே சிம்மனும் ஒரு சிறு வெக்கத்துடன், அது அப்படிதான், சரிண்ணே, எனக்கு டைம் ஆச்சு, இப்போ நான் கிளம்புறேன், நாளை காலையில் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த நாள் காலையில் சிம்மன் கிருஷ்ணாவை கூட்டிக் கொண்டு கிருஷ்ணாவின் மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சென்று இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு காலனி வீட்டில் ஒன்றாக குடியிருந்தார்கள். கிருஷ்ணா சொன்னதைப் போலவே அவர்கள் அனைவரது நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. ஒருவனால் நடக்கக்கூட முடியாமல் படுக்கையில் இருந்தான். அவர்களை எல்லாம் பார்த்ததும் சிம்மனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. சிம்மனிடம் அவர்கள் அனைவரையும் கிருஷ்ணா அறிமுகப்படுத்தினான். உங்க எல்லாரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு உங்களை இப்படி கண்டுக்காம இந்த கவர்மெண்ட் விட்டதுல உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையா என்று சிம்மன் அவர்கள் அனைவரையும் பார்த்து கேட்டான். நம்ம நாட்டுக்காக தானே தம்பி ஆர்மி ட்ரெஸ் எப்போ உடம்புல போட்டோமோ அன்னைக்கே இந்த உடம்பு நாட்டுக்கு சொந்தம்னு முடிவெடுத்தாச்சு. அதுல என்ன நடந்தா என்ன தம்பி, என்ன ஒரு வருத்தம், கடைசி வரைக்கும் எங்களால நாட்டுக்காக வாழ முடியாம போச்சு, அதான் தம்பி வருத்தம் என்ற அனைவரும் சொல்ல அவர்களது கடமை உணர்வை பார்த்து சிம்மன் உறைந்து போனான். பின்பு, உங்க எல்லாரையும் என்னால சரிப்படுத்த முடியும், நீங்க எல்லாரும் சரியானதுக்கு அப்புறம் நீங்க விரும்பினா என் கூட வரலாம், இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவனது மனதில் இருந்த எண்ணத்தை சொன்னான். எங்க எல்லாருக்கும் ஹெட் கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவே உங்க பக்கம் நிற்கும் போது நாங்க வேற எங்க நிற்க போறோம். கண்டிப்பா நாங்களும் உங்க பின்னாடி தான் தம்பி நிற்போம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம் என்று அனைவரும் சொல்ல சிம்மன் சிரித்துவிட்டு, சரி, இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, நாளைக்கு எல்லாரும் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க என்று சொல்லிவிட்டு சிம்மன் தனது கிளினிக் அட்ரஸை கொடுத்துவிட்டு பின்பு கிருஷ்ணாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். சிம்மன் சொன்னது போலவே அடுத்த நாள் காலையில் அவர்கள் அனைவரும் சிம்மனின் கிளினிக்கிற்கு வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசோதித்த சிம்மன் ஒவ்வொருவருக்கும் ட்ரீட்மெண்ட் செய்தான். அதில் ஒருவனுக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்திருந்ததால் சிம்மன் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தனது ஸ்பிரிச்சுவல் சக்தியை பயன்படுத்தி சரி செய்தான். அடுத்த 10 நாட்களில் அவர்கள் அனைவரும் குணமாகி இருந்தனர். அதன் பின்பு கிருஷ்ணா அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து உடற்பயிற்சி செய்து தங்களது உடல்களை முன்பை விட இன்னும் பலமாக மாற்றினர். சிம்மனின் சம்மர் வெக்கேஷன் முடிந்து அவனை காலேஜுக்கு வர சொல்லி இருந்ததால் சிம்மனும் காலேஜுக்கு சென்றான். முன்பெல்லாம் சிம்மனை பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்ளும் அனைவரும் இப்பொழுது ஓரளவுக்கு சிம்மனை பற்றி தெரிந்திருந்ததால் அனைவரும் அவர்களாகவே அவனிடம் வந்து பேசினார்கள். எப்பொழுதும் அவனிடம் பேசாமல் போகும் அவர்கள் வந்து இன்று பேசுவது சிம்மனுக்கு சந்தோஷமாக இருக்க சிம்மனும் சிரித்துக்கொண்டே அவர்களிடம் பேசிவிட்டு கிளாஸிற்கு சென்றான். வெகு நாள் கழித்த அனைவரும் கிளாஸிற்கு வந்ததால் கிளாஸும் மிகவும் சுவாரஸ்யமாக சென்றது. 4 கிளாஸிற்கு பிறகு லஞ்ச் பிரேக் வர சிம்மன் சாப்பிடுவதற்காக கேன்டீனிற்கு சென்றான். டிபார்ட்மெண்ட் வேற வேற என்றாலும் கேன்டீன் ஒன்றாக இருப்பதால் சிம்மன் சென்றபோது அங்கு காயத்ரியும் வந்திருந்தாள். சிம்மனை பார்த்ததும் காயத்ரி, ஹாய் சிம்மன் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக அவன் அருகில் ஓடி வந்தாள்.
காயத்ரியை பார்த்ததும் தான் சிம்மனுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஃபோன் கூட செய்யவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. ஒருவித குற்ற உணர்வுடன், "ஹாய் காயு, இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க?" என்று கேட்டான். உடனே காயத்ரி சிரித்து கொண்டு, "பரவாயில்ல, இப்போவாவது உனக்கு எங்க அம்மாவை கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு ஃபோனாவது பண்ணியா? அதுக்கப்புறம் நீ வந்தாவது பாத்தியா?" என்று காயத்ரி கேட்டாள். உடனே சிம்மன், "சாரி காயத்ரி, எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனாலதான் என்னால் வர முடியல. சரி சொல்லு, இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க?" என்று கேட்டான். "அம்மாக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் தான் உன்னை எப்ப கூட்டிட்டு வர போறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க" என்று காயத்ரி சொன்னாள். "என்ன, என்னை ஏன் கூட்டிட்டு வர சொன்னாங்க?" என்று சிம்மன் எதுவும் புரியாமல் கேட்டான். உடனே காயத்ரி சிரித்து கொண்டு, "உனக்கு எப்பவுமே விளையாட்டு தானா சிம்மன்? நான் வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டேன். அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் உன்னை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு கேட்டுட்டு இருக்காங்க" என்று சொன்னாள். அப்பொழுதுதான் சிம்மனுக்கு காயத்ரியிடம் இன்னும் இதை பற்றி பேசவில்லை என்ற நினைப்பே வந்தது. இப்படியே போனா அவ மனசுல ஆசை நீண்டு கொண்டே போகும். இதற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டவன், "காயு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" என்று சொன்னான். உடனே காயத்ரி, "நான் காலையிலயும் சாப்பிடல, எனக்கு பயங்கரமா பசிக்குது, எதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேசலாமா?" என்று சொன்னாள். காயத்ரி ரொம்ப சென்சிட்டிவ். இப்போதைக்கு அவகிட்ட ஏதாவது சொன்னா சாப்பிடாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் காயத்ரியை கூட்டிக் கொண்டு கேண்டீனுக்கு சென்றான். பின்பு இருவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்க, "என்னை ஏமாத்திட்டு இவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா?" என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. ஏற்கனவே காயத்ரியிடம் எப்படி இதை பற்றி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவனுக்கு பின்னால் கேட்ட குரல் இன்னும் எரிச்சலை கிளப்பியது. கோபத்துடன் திரும்பியவன் அங்கு அவனது எக்ஸ் காதலி மீரா நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, "இப்போ நீ இங்க என்ன பண்ற?" என்று சிம்மன் கேட்டான். "நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை கலட்டி விட்டுட்டு இவ கூட ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா?" என்று மீரா கோபமாக பேசினாள். "இங்க பாரு, நீ தேவையில்லாததை பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல, நீ தான் என்னை ஏமாத்தின. நான் உன்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்னேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ தான் என்னை விட்டுட்டு போன" என்று சிம்மன் சொன்னான். அது நான் விட்டுட்டு போனா என்ன, நீ அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? திரும்பி சமாதானப்படுத்தி என்னை கூப்பிடணும்னு உனக்கு தோணலையா?" என்று மீரா கேட்டாள். "எப்படி? என்கிட்ட எந்த பணமும் இல்லை, என்னால உனக்கு எந்த லக்ஸுரியான லைஃபும் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுதானே ஒரு பணக்கார பையன் பின்னாடி போன? அப்புறம் எதுக்கு நான் உன்னை கூப்பிடணும்?" என்று சிம்மன் கோபமாக கேட்டான். சிம்மனின் குரல் கேட்டு அங்கிருந்த அனைவரும் திரும்பினர். பின்பு, "மீரா, நீ தானே சம்மர் வெக்கேஷன்ல அந்த சூர்யா கூட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப எதுக்கு தேவையில்லாம சிம்மன் கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்க?" என்று அங்கிருந்த ஒருவன் வந்து கேட்டான். உடனே மீரா கோபமாக, "திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் சிம்மன் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், அவன் எனக்கு பதில் சொல்லட்டும். என்னை ஏமாத்திட்டு அவ்வளவு சீக்கிரம் இவ கூட என்ஜாய் பண்ண விட மாட்டேன்" என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த காயத்ரி எழுந்து வந்து மீராவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை அறைந்தாள். அந்த அறை சத்தம் அந்த இடத்தை அதிர வைக்க அனைவரும் அதிர்ச்சியாக, "இது காயத்ரி தானா?" என்று பார்த்து கொண்டிருந்தனர். தொடரும். மீரா சிம்மனிடம் பேசிக்கொண்டே போவதை பார்த்த காயத்ரி அதற்கு மேல் பொறுமை இழந்து வேகமாக எழுந்து வந்து பலார் என்று மீராவின் கன்னத்தில் அறைந்தாள். அந்த அறை சத்தம் கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து பார்க்க காயத்ரி கோபமுடன், "இங்க பாரு, இன்னொரு தடவை நீ சிம்மன் கிட்ட ஒரு வார்த்தை பேசின, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்னு தெரியாது. இந்த காலேஜ்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு சொன்ன உடனே அவன் பின்னாடி நீ சுத்திட்டு இருந்த. சிம்மன் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டான்னு இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவன் பக்கம் நிக்காம இவனை விட பெஸ்டா ஒருத்தன் பணத்தோட வரவும் அவன் பின்னாடி போயிட்டு, இப்ப எதுக்காக தேவையில்லாம வந்து இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நல்லா கேட்டுக்கோ, இஸ் மைன். இன்னொரு முறை சிம்மனோட பேரை உன் வாயில சொன்னா கூட உன்னை நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது" என்று சொல்லிவிட்டு சிம்மனின் கையை பிடித்து அங்கிருந்து கூட்டிக் கொண்டு சென்றாள். அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காயத்ரி மிகவும் மென்மையானவள். யாரிடமும் அதிர்ந்து கூட பேசாதவள். அப்படிப்பட்டவள் இவ்வளவு கோபமாக பேசுவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. இன்னொரு புறம்
இவளுக்கு இப்படிதான் அடிய போடணும், அப்பதான் இவ திருந்துவா. இவள மாதிரி ஜென்மங்கள்லாம் இன்னும் எத்தனை இந்த காலேஜில் சுத்திட்டு இருக்குன்னு தெரியல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அனைவரும் கலைந்து போக மீராவோ கன்னத்தை பிடித்த வண்ணம் அப்படியே அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தாள். காயத்ரியின் கோபத்தை பார்த்த சிம்மனும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பின்பு கயு என்று அவன் ஏதோ சொல்ல வர, சிம்மா, இன்னொரு முறை மீராவும் பக்கத்துல வந்தா இப்ப மாதிரி அமைதியா இருக்காத, வாயை திறந்து பேசு. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இப்படி அடி கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவாங்க. நான் சொன்னது இந்த மீரா கிட்ட மட்டும் இல்ல, வேற யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சிம்மா, இந்த ஜென்மத்துல நீ எனக்கு மட்டும்தான். சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு காயத்ரி சிம்மனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட, இப்படி இருப்பவளிடம் எப்படி தனது நிலைமையை சொல்லுவது என்று எதுவும் புரியாமல் சிம்மன் முழித்து கொண்டு நின்றான். சிம்மன் கிளாஸ் அட்டன் பண்ண செல்வதற்காக போய் கொண்டிருக்க அப்பொழுது அவனது செல்போன் சினங்கியது. அதை எடுத்து பார்த்தவன் ஏதோ புது நம்பரில் இருந்து கால் வந்து கொண்டிருந்தது. போனை அட்டன் செய்தவன் ஹலோ என்று கேட்க, எதிர்ப்புறத்தில் அனுவின் தோழன் ஜாக் கால் செய்து கொண்டிருந்தான். ஹாய் ப்ரோ, நான் ஜாக் பேசுறேன், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். ஜாக்கின் எனர்ஜெட்டிக்கான குரலை கேட்டவுடன் சிம்மனுக்கு புரிந்து போனது அவன் அனுவின் தோழன் என்று. சிரித்துக்கொண்டே, ஹாய் ஜாக், எப்படி இருக்க? அப்புறம் அனுவை பாத்தியா? 2 பேருக்கும் இடையில எப்படி போயிட்டு இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அந்த ஏன் ப்ரோ கேக்குறீங்க? அவ ரொம்ப அடமண்டா தான் இருக்கா, அதுக்காக அவளை விட்டுட்டு என்னால போயிட முடியாது. அவ எவ்வளவு தூரம் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவு தூரம் நான் அவ பக்கத்துல நெருங்கி நெருங்கி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபோன் அடிச்சது இன்னொரு அஃபிஷியல் விஷயத்துக்காக. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இப்பவே ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்றேன், அங்க நீங்க வர முடியுமா என்று ஜாக் கேட்டான். கண்டிப்பா ஜாக், நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? ஆனா சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் முதல் நாள் காலேஜ் வந்திருக்கேன், அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லுங்க, இப்பவே வரேன். இல்லைனா நான் உன்னை கொஞ்சம் லேட்டா மீட் பண்ணலாமா என்று சிம்மன் கேட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மா, நீ காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தனா அப்போ கூட வா, நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் என்று ஜாக் சொன்னான். ஓகே, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன், பாய், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு கிளாஸிற்கு சென்றான். கிருஷ்ணா தனது நண்பர்களை கூட்டிக் கொண்டு சிம்மன் சொல்லியிருந்த அட்ரஸிற்கு சென்றான். அந்த ஃபேக்டரி மிகவும் பெரியதாக இருந்தது. வெளியில் இருந்த செக்யூரிட்டி அவர்களை பார்த்துவிட்டு, யாரு நீங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டான். நாங்கெல்லாம் உங்க டைரக்டர் மேக்னாவை மீட் பண்ண வந்திருக்கோம் என்று கிருஷ்ணா சொன்னான். உடனே அந்த செக்யூரிட்டி அவர்களது உடையையும் தோற்றத்தையும் பார்த்துவிட்டு, நீங்களும் உங்க காஸ்டியூமும் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். இங்க பாருங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை டாக்டர் சிம்மன் தான் இங்க அனுப்பி வச்சாரு. நாங்க கண்டிப்பா மேக்னா மேம பார்த்தே ஆகணும் என்று சொன்னான். இங்க பாருங்க, எங்க டைரக்டர் ஒன்றும் பக்கத்து தெருவில் வேலை பார்க்குற சாதாரண பொண்ணு கிடையாது. அவங்க டைரக்டர், அவங்கள அப்படியெல்லாம் அவங்கள மாதிரி சாதாரண ஆட்களால பார்க்க முடியாது. முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணுங்க என்று அந்த செக்யூரிட்டி சொன்னான். உடனே கிருஷ்ணா, பாய்ஸ், இவங்க கிட்ட பேசுறதுல எந்த பலனும் கிடையாது, இவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பின்னால வாங்க, நான் முன்னால போறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணா முன்னால் செல்ல, சரி என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணாவின் தோழர்களில் இருவர் அந்த செக்யூரிட்டிக்கு 2 காட்டு காட்டினர். செக்யூரிட்டிக்கு அவர்கள் அடித்த அடியில் துடிதுடித்து போய் அப்படியே நின்றான். மேக்னா தனது இருக்கையில் உட்கார்ந்திருக்க அவளுக்கு முன்பு ஒருவன் கையில் சிகரெட்டுடன் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்க்கையிலேயே ஒரு கேங்ஸ்டர் போல் இருந்தான். அவன் சிகரெட்டை ஊதிக்கொண்டு மேக்னாவை பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பு சிரித்துக்கொண்டு, என்ன டைரக்டர் மேக்னா, நீங்க கடைசியா என்னதான் முடிவு சொல்றீங்க என்று கேட்டான். இங்க பாருங்க, நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். எனக்கு தேவையான காட்ஸை ஏற்கனவே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால உங்க செக்யூரிட்டி கம்பெனியிலிருந்து எனக்கு யாரும் வேண்டாம். நீங்க முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க என்று சொன்னாள். மேக்னா மேடம், எங்க கம்பெனில இருந்து தான் உங்களோட ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு எழுதப்படாத சட்டம் இருக்கு. இந்த சிட்டில எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு நாங்க தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து உங்களை மட்டும் எப்படி தப்பிக்க விடுவோம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும்
இங்க வேலை பார்க்குற ஒவ்வொரு செக்யூரிட்டியும் ஒவ்வொரு கார்ட்ஸும் என்னோட கம்பெனில இருந்து வந்தவங்களா தான் இருக்கணும் என்று சொன்னான். உடனே மேக்னா சிரித்து கொண்டு, இங்க பாரு, நான் ஒரு பொண்ணு தானே, இவெல்லாம் என்ன பண்ணிட போறா, 2 மிரட்டுனா பயந்துட்டு சரின்னு சொல்லிடுவான்னு நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னா உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். நான் ஒழுங்கா சொல்லும் போதே இங்கிருந்து கிளம்பிடு. உன்னோட கம்பெனி எனக்கு பிடிக்கல. உன் கூட எந்த ஒரு பிஸ்னஸும் வச்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னையும் என்னோட ஃபேக்டரியையும் எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னாள். டைரக்டர் மேக்னா, என்னை பகைச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. இது உங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய விளைவை கொடுக்கும், பார்த்துக்கோங்க என்று அவன் சொன்னான். மறுபடியும் மேக்னா சிரித்து கொண்டு, இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஐ ஆம் மேக்னா, த கிரேட் மேக்னா. உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றாள். அவ்வளவு நேரம் அவளிடம் பொறுமையாக பேசிக் கொண்டிருந்தவன் பொறுமை இழந்து, என்னடி அழகா இருக்கன்னு ரொம்ப திமிரா? உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளவு சாதனை எப்படி சாதிச்சிருக்க முடியும்? எல்லாமே உன்னோட அழகை காமிச்சு தானே. என்ன நீ பகைச்சுக்கிட்டல, அது மட்டும் இல்ல, இப்ப என்ன சொன்ன, உன்னை காப்பாத்திக்க உன்னால முடியுமா? இப்போ என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு சட்டென்று மேக்னாவின் கையை பிடித்து இழுத்தான். உடனே மேக்னா, யூ ராஸ்கல், என் கையை விடுடா என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து தனது கையை இழுத்தாள். நீதான் சொன்னல உன்னையே பாதுகாப்பன்னு, முடிஞ்சா பண்ணுடி என்று சொல்லிவிட்டு அவளிடம் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க, அப்பொழுது உள்ளே வந்த கிருஷ்ணா மின்னல் வேகத்தில் அவனை பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். கிருஷ்ணாவை பார்த்ததும் அதிர்ந்து போன மேக்னா, நீங்க யாரு என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். உடனே கிருஷ்ணா சிரித்து கொண்டு, டோன்ட் வரி மேம், நான் டாக்டர் சிம்மன் அனுப்பிய ஆளு. உங்களை இன்னையிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை என்று சொன்னான். சிம்மனின் பெயரை கேட்டதும் தான் மேக்னாவிற்கு நிம்மதி வந்தது. உடனே சிரித்து கொண்டு, தயவு செஞ்சு இவனை என் கண்ணிலே காட்டாதீங்க, உடனே அவனை இங்கிருந்து இழுத்துட்டு போங்க என்று சொன்னார். எஸ் மேம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அவனை அங்கிருந்து இழுத்து போக, அவனும் மேக்னா உன்னை நான் விடமாட்டாண்டி என்று சொல்லி முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான். தொடரும். சிம்மன் ஈவினிங் கிளாஸ் முடித்துவிட்டு வெளியில் வர, அப்பொழுது ஜாக் அனுப்பிய லொகேஷனை எடுத்து பார்த்தான். பின்பு அவனது காரை எடுத்துக்கொண்டு நேராக அந்த லொகேஷனுக்கு செல்ல, ஜாக்கும் அங்கு நின்று கொண்டிருந்தான். ஜாக்கை பார்த்ததும் சிம்மன் ஹாய் என்று சொல்லிக்கொண்டு அவன் அருகில் சென்றான். ஹாய் சிம்மா, நான் கூப்பிட்டு உன்னை தொந்தரவு ஏதா பண்ணிட்டேனா என்று ஜாக் கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ அனுவோட ஃப்ரெண்டு, அப்படின்னா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. சரி சொல்லு, எதுக்காக என்ன வர சொன்ன என்று சிம்மன் கேட்டான். அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கு காரணமே அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பார்க்கணும் தான். இப்போதான் அதில் இறங்கியிருக்கேன். அப்பாவும் என்னை நம்பி எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளோட டைப் பண்ணியிருக்க ஒரு பிக் கம்பெனியோட எம்டி ஹாங்காங்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரு, மிஸ்டர் செரின். அவர் உனக்கு தெரியுமா என்று ஜாக் கேட்டான். ஜாக், நீ யாரை சொல்கிற? வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்காரர் செரின் இருக்காரே, அவரை சொல்கிறியா என்று சிம்மன் ஆச்சரியமாக கேட்டான். ஆமாம், அவரே தான். அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லையாம். எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்களாம், பயன் இல்லையாம். நம்ம இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க. அந்த பையனை உன்னை பார்க்க சொல்லலான்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன் என்று ஜாக் சொன்னான். உடனே சிம்மன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாக், ஆனால் அவங்க வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்காரங்க. அவங்க என்னை விட பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பார்த்துருப்பாங்க. அவங்க என்னை ட்ரீட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா என்று கேட்டான். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, என் மேலே அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நீ வா என்று சொல்லிவிட்டு அவனை கூட்டிக் கொண்டு செரினின் பீச் ஹவுஸிற்கு சென்றனர். அந்த பீச் ஹவுஸிற்கு வெளியில் 10க்கும் மேற்பட்ட கார்ட்ஸ் நின்றனர். அவர்கள் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் முதலில் செக் செய்துவிட்டு பின்பு உள்ளே அனுப்பினார்கள். அதை பார்த்ததும் சிம்மன், என்ன ஜாக், உள்ள போறதுக்கே இத்தனை பேர் நம்மளை செக் பண்றாங்க என்று கேட்டான். பணக்காரங்களாம் அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு ஜாக் உள்ளே சென்றான். ஜாக்கை பார்த்ததும் ஷெரினின் பட்லரான மைக், நீங்க யாரு, யாரை பார்க்கணும் என்று கேட்டான்.
செரின் சாரை தான் பார்க்க வந்திருக்கோம் என்று ஜாக் சொன்னான். உடனே மைக், செரின் சாரை பார்க்க இவ்வளவு சாதாரணமா உங்களை யாரு உள்ள விட்டது? அவர்கிட்ட இருந்து எனக்கு இப்படி எந்த ஒரு நியூஸும் வரலையே என்று மைக் கேட்டான். டென்ஷன் ஆன ஜாக், மைக், நீங்க உள்ள பட்லர் தானே, உன்கிட்ட எதுக்காக அவர் இன்ஃபார்ம் பண்ணும்? ஆல்ரெடி நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கொஞ்சம் நகர்றியா என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றான். செரினுக்கு வலது கை இடது கை எல்லாமாக இருப்பது மைக் தான். அதனால் மைக் அந்த வீட்டில் பட்லராக வேலை பார்ப்பதை மறந்து போய் எல்லா இடத்திலும் தான் என்று உரிமை எடுத்துக்கொள்வான். அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களும் மைக்கிற்கு மிகவும் மரியாதை கொடுப்பார்கள். முதலில் ஜாக் அவனை அப்படி அவமரியாதையாக பேசிவிட்டு போனது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்த ஜாக்கை முறைத்து கொண்டு நின்றான். செரின் ஜாக்கை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான். ஜாக்கை பார்த்து சிரித்து கொண்டே, "ஹேய் ஜாக், எப்படி இருக்க? சரி சொல்லு, நீ எப்போ இந்தியா வந்த?" என்று கேட்டார். "நானும் இப்போதான் ஒரு 15 days ஆகுது இந்தியா வந்து. அப்பாவும் பாவம் ஒரே இதாக என்கிட்ட புலம்பிகிட்டே இருக்காரு. அவர்னாலும் இதுக்கு மேலேயும் முன்னாடி மாதிரி ஆக்டிவாக எல்லா இடமும் போய் வர முடியல. அதான் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நான் கையில் எடுத்துட்டேன்" என்று ஜாக் சொன்னான். உடனே செரின் ஜாக்கின் முதுகை தட்டி, "நீ நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க, பாவம் அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே" என்று சொன்னார். வீட்டில் உள்ள எல்லாரும் அதை தான் விரும்பினாங்க. எப்படியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பிஸ்னஸை நான் தானே பார்த்தாகணும், எதுக்காக டிலே பண்ணணும்னு சொல்லி தான் நானே எடுத்துட்டேன் என்று ஜாக் சொன்னான். அப்பொழுது செரினின் மனைவி கிளாரா அங்கே வந்தாள். உடனே செரின் சிரித்து கொண்டு, "ரொம்ப பிரிஸ்கான பையனை நம்ம ஒரு முறை லண்டனில் இருக்கும்போது பார்த்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா?" என்று கேட்டார். உடனே அந்த பெண்ணும் சிரித்து கொண்டு, "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு" என்று சொன்னாள். உடனே ஜாக் கிளாராவை பார்த்து சிரித்து கொண்டு, "என்னை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னா, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு உங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக இவன் உங்கள் குழந்தைய குணப்படுத்திடுவான்" என்று சொன்னான். அப்பொழுதுதான் செரினும் கிளாராவும் சிம்மனை பார்த்தனர். அவன் வயதில் மிகவும் சிறியவனாக இருப்பதை பார்த்த கிளாரா, "இந்த பையனை பார்க்கும்போது ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், இவன் டாக்டரா?" என்று ஆச்சரியமாக கேட்டாள். அவர்கள் அப்படி கேட்டது சிம்மனுக்கு ஒரு விதத்தில் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் ஜாக்கிற்காக எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். உடனே ஜாக் சிரித்துவிட்டு, "பார்க்க தான் வயசுல சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனா நல்ல டேலண்டான பையன், என்ன நம்புங்க" என்று சொன்னான். "ஜாக், எனக்கு தெரியும் எப்பவுமே உங்க அப்பாவுக்கு என் மேல தனி பாசம் இருக்குன்னு, கண்டிப்பா உன்னை நம்புறோம்" என்று சொன்னவர் கிளாராவிடம், "கிளாரா, குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லு" என்று சொன்னார். உடனே கிளாரா கோபமாக, "செரின், ஜாக் தான் சின்ன பையன், ஏதோ விவரம் தெரியாம சொல்றான், நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பையன் எத்தனையோ எக்ஸ்பர்ட் கிட்ட காட்டியிருக்கோம், வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் கூட நம்ம பையனை பார்த்துருக்காங்க, ஆனா நம்ம பையனுக்கு சரியாகல. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனை நம்பி எப்படி நம்ம பையனை கொடுக்க சொல்றீங்க?" என்று கேட்டாள். "கிளாரா மேம், நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா உங்க குழந்தைய அவன் குணப்படுத்துவான்" என்று ஜாக் சொன்னான். "ஜாக், எனக்கு தெரியும் உனக்கு எங்க குடும்பம் மேல அன்பு இருக்குன்னு, அதுக்காக நீ சொல்ற எல்லாத்துக்கும் எங்களால தலையசைக்க முடியாது. சாரி, என்னால் இந்த பையன் என் குழந்தைய பார்க்கறத அனுமதிக்க முடியாது" என்று சொன்னாள். சிம்மனுக்கு அதுக்கு மேலும் பொறுமை இல்லாமல் போக, "ஜாக், நீ தப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்ட. என்னை நம்பாத யாருக்கும் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா?" என்று கேட்டான். உடனே செரின், "இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நாம முழுசா நம்ப போறதில்ல, ஜஸ்ட் நம்ம பையனை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்போம்" என்று சொன்னார். அதற்கு மேல் கிளாரா மறுக்க முடியாமல் போக, உடனே, "மேரி, குழந்தையை தூக்கிட்டு வா" என்று குழந்தையை பார்த்து கொள்ளும் கேர்டேக்கரிடம் சொல்ல, சற்று நேரத்தில் ஒரு 3 வயது குழந்தையை சிறு குழந்தை போல் தோளில் போட்டுக்கொண்டு அந்த கேர்டேக்கர் அங்கே வந்தாள். 3 வயது குழந்தையை அந்த நிலைமையில் கொண்டு வருவதை பார்த்து ஜாக் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பின்பு ஜாக் அதிர்ச்சியுடன் செரினை பார்க்க, "செரினோ, ஜாக், என்னோட குழந்தையை இதுக்கு முன்னால் நீ பார்த்ததில்ல, அவனுக்கு 3 வயசாச்சு, இன்னும் 5 monthsல 4 வயசாக போகுது. அவன் பிறந்த குழந்தை மாதிரியே தான் இருக்கான், இன்னும் நடக்கலை, பேசலை, எதுவும் செய்யலை. நானும் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டாக்டர் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் பார்த்துட்டேன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல" என்று சொன்னார். ஜாக் சிம்மனை பார்த்து, "சிம்மா, பாத்தியா, அந்த பையன் பாவம் சிம்மா,
எப்படியாவது இந்த பையனை காப்பாத்து என்று சொன்னான். என்று சொன்னவன் அந்த குழந்தைக்கு அருகில் சென்று அவனது கையை பல்ஸ் பார்ப்பதற்கு பிடிக்க போக உடனே கிளாரா சட்டென்று அவனது கையை தட்டிவிட்டு, நீங்க வெளியிலிருந்து வந்திருக்கீங்க, நீங்க டாக்டர் தானே? ஒரு பேஷண்ட்டை தொடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து குழந்தைய தொடணும்னு கூட தெரியாதா? வரும்போது என்னென்ன ஜெம்ஸ் எல்லாம் உங்க கையில ஒட்டிச்சோ, அது ஒரு வேளை என் குழந்தைய அஃபெக்ட் பண்ணிட்டா தயவு செஞ்சு நீங்க என் குழந்தைய ட்ரீட் பண்ணாதீங்க என்று கத்தினாள். கிளாராவின் அந்த நடவடிக்கை அங்கிருந்த மூவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. சிம்மனோ, இங்க பாருங்க, என் கை சுத்தமாக தான் இருக்கு, அது மட்டும் இல்ல, ஜஸ்ட் உங்க குழந்தையோட பல்ஸை தான் நான் செக் பண்ண போறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்தது. அவர்கள் அனைவரும் அந்த சிட்டியிலேயே இருக்கும் புகழ்பெற்ற பெரிய டாக்டர்கள். அவர்கள் அனைவரும் சாதாரண யாரையும் ட்ரீட்மெண்ட் செய்பவர்கள் அல்ல. பெரிய பெரிய பில்லியனர்ஸ்களையும் மில்லியனர்ஸ்களையும் ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். அவர்களை பார்த்ததும் கிளாரா வேகமாக ஓடி சென்று, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், என் குழந்தைய பாருங்க என்று சிரித்து கொண்டே வரவேற்றாள். அவ்வளவு நேரம் சிம்மனிடம் கடுகடு என்று பேசிவிட்டு இப்பொழுது அவர்களை பார்த்து கிளாரா சிரிப்பதை பார்த்ததும் சிம்மனிற்கு இன்னும் கோபம் வந்தது. சிம்மனை விட அதிக கோபம் ஜாக்கிற்கு வந்தது. ஜாக்கின் கோபத்தை பார்த்த சிம்மன் கண்களாலேயே அமைதியாயிரு என்று சொல்லிவிட்டு அங்கிருக்கும் டாக்டர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பார்த்தான். தொடரும். கிளாராவை பார்த்து சிரித்த அந்த டாக்டர்கள், எங்க நாட்டை நம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பா உங்க குழந்தையை நாங்க காப்பாத்துவோம், குழந்தை எங்க என்று கேட்டுவிட்டு குழந்தையை பார்க்க மேரி அந்த குழந்தையை அந்த டாக்டரிடம் கொண்டு சென்றாள். குழந்தைய தரையில படுக்க வைங்க என்று அந்த டாக்டர் சொன்னதும் உடனே மேரி குழந்தையை கீழே படுக்க வைத்தாள். அந்த 3 வயது குழந்தை அம்மா அப்பா என்று அழுகாமல் ஏதோ இன்றுதான் பிறந்த குழந்தை போல் அழுது கொண்டிருந்தது. அதை பார்க்கையில் கிளாராவின் கண்கள் கலங்கியது. உடனே அந்த டாக்டர் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பையை திறந்து அதிலிருந்து லோஷனை தனது கையில் அப்ளை செய்து பின்பு ஒரு டிஷ்யூவை வைத்து நன்றாக துடைத்தார். பின்பு அந்த குழந்தையின் பல்ஸை செக் செய்ய ஆரம்பித்தார். அதை பார்த்த கிளாரா சிம்மனிடம், டாக்டரோட பேசிக் திங்ஸ் இதுதான், இது கூட தெரியாம நீ என்ன டாக்டர் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறார்களோ என்று பார்த்தாள். குழந்தையின் பல்ஸை செக் செய்த அந்த டாக்டர், குழந்தையோட பல்ஸை வச்சு எதுவும் பெருசா கண்டுபிடிக்க முடியல, நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 3 வருஷமா குழந்தை இப்படியே இருந்ததுல அதோட நரம்பு எலும்பு எல்லாம் அப்படியே இறுகி போயிருக்கு. முதல்ல நாம் அதை சரி பண்ணணும். நான் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், அந்த மெடிசனை தொடர்ந்து 10 நாள் கொடுங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழந்தையோட நரம்புல கொஞ்சம் தளர்வு ஏற்படும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பேப்பரில் அவருக்கு தெரிந்த மெடிசினை எழுதி கொடுத்தார். அவர் என்ன மெடிசின் எழுதுகிறார் என்பதை பார்க்காமலே சிம்மன் சிரித்துவிட்டு, நீங்க எழுதுற மெடிசின்னால அந்த குழந்தைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆல்ரெடி இந்த மெடிசின் அவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருப்பாங்க என்று சொன்னான். அப்பொழுது அந்த டாக்டர் சிம்மனை பார்த்து, நீ யாரு, நான் என்ன மெடிசின் எழுதுறேன்னு சொல்லாமலே உனக்கு எப்படி தெரியும் அவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்கன்னு என்று கேட்டார். உடனே சிம்மன் சிரித்து விட்டு அவர் எழுதிய அந்த மெடிசனின் பெயரை சொன்னான். அவரோ ஆச்சரியமாக, ஆமா, ஆனா அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச என்று கேட்டுக்கொண்டிருக்க உடனே செரின், இந்த மெடிசன் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொடுத்துட்டோம், ஆனா அது மூலமா என்னோட குழந்தைக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல, உங்களை கூப்பிட்டதும் வேஸ்டா போச்சு, என் பையனை கியூர் பண்ண ஆளே இல்லையா என்று கேட்டார். அது வரைக்கும் பல அவார்டுகள் வாங்கி குவித்திருந்த அந்த டாக்டருக்கு செரின் அப்படி சொன்னதும் மிகவும் அவமானமாக இருந்தது. உடனே அந்த டாக்டர் சிம்மனை பார்த்து, இங்க பாரு தம்பி, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, எதுக்காக நீ தேவையில்லாம என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்கிற, நான் எவ்வளவு பெரிய டாக்டர், எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, சர்வசாதாரணமா என்னோட பேரை எப்படி கெடுக்க பாக்குற என்று சொன்னார். நான் ஒன்னும் உங்க பேரை கெடுக்க பார்க்கல, இங்க என்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னேன் என்று சிம்மன் சொன்னான். சரி அப்படியா, நான் கொடுக்கிற மெடிசின்னால அந்த பையனுக்கு சரியாகாதுன்னு சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய டாக்டரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அந்த வயதான டாக்டர் கேட்டார். சிம்மனும் தன்னை பற்றி மறைக்காமல், நான் இன்னும் முழுசா டாக்டர் ஆகல, இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் என்று சொன்னான்.
அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாகினர். கிளாராவோ கோபத்தில், செரின், என்னோட பையனை, ஒரு டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க பையனை ட்ரீட் பண்ண சொன்னீங்களா? ஒரு வேளை அவன் ஏதாவது தப்பான மருந்து கொடுத்திருந்தா என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் என்று கத்தினாள். கிளாரா அப்படி கோபமாக கத்துவதிலும் நியாயம் இருப்பதை பார்த்த செரின் ஜாக்கை பார்த்து, ஜாக், உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டியே என்று சொன்னார். இங்க பாருங்க, நான் வேணா டாக்டருக்கு இன்னும் படிச்சு முடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு ஆயுர்வேத மருத்துவம் தெரியும். அக்குபங்சர் மூலமா எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த தெரியும். என்னை நம்பாத உங்களுக்கு நானும் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்க குழந்தைக்கு இந்த மெடிசனால எதுவும் சரியாகாது. இங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள 3 அருவி ஒன்னா சேர்ந்திருக்கிற ஒரு மலைக்கு பக்கத்துல வளர்ற ஒரு பூச்செடியோட வேரால மட்டும்தான் உங்க குழந்தைய சரிப்படுத்த முடியும். இதை நான் உங்களுக்கு சொல்லலை, அந்த சின்ன குழந்தைக்காக சொல்றேன். இதை கொடுத்தா உங்க குழந்தை நார்மல் ஆகும். இதை தாண்டி நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்க குழந்தைக்கு சரியாகாது என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து செல்ல ஜாக்கும் அவன் பின்னாலேயே சென்றான். செரின் உலக நாடுகள் அனைத்திற்கும் தனது மகனை கொண்டு சென்று ட்ரீட்மெண்ட் செய்தான். ஆனால் எங்கும் அவனுக்கு சரியான பாடில்லை. இறுதியாக அவனது முன்னோர்கள் கனவில் வந்து இந்தியா செல்லும்படி உத்தரவிட்டதாலேயே அவர்கள் இங்கே வந்தனர். அது மட்டும் இல்லை, அவன் சொன்ன அந்த மூலிகையின் பெயரையும் அவர்கள் சொல்லியிருந்தனர். அப்பொழுதுதான் செரினுக்கு அது ஞாபகம் வர உடனே கிளாராவை பார்த்து, கிளாரா, நம்ம பையனை சரியாக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரே பையன் இவன் தான். இவனை தான் என்னோட மூதாதையர்கள் கனவுல வந்து சொன்னாங்க என்று சொன்னவன் அங்கு நின்று கொண்டிருந்த மைக்கை பார்த்து, சீக்கிரம் அவங்கள கூப்பிடு என்று சொன்னான். சிம்மனை அங்கிருந்த அனைவரும் மிகவும் மோசமாக பேசியிருந்தது ஜாக்கிற்கும் கோபம் வர ஜாக் சிம்மனிடம், சாரி சிம்மன், எல்லாம் என்னாலதான், நான் தான் உன்னை தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சொன்னான். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, இதுல என்ன இருக்கு ஜாக், நீ அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்ச. அதை அவங்க தான் புரிஞ்சுக்கல. இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வா என்று சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து சென்றனர். மைக் ஏற்கனவே கீழே நின்று இருந்த செக்யூரிட்டியிடம் அவர்களை வெளியே விட வேண்டாம் என்று சொல்லியிருக்க, சற்று நேரத்தில் ஒரு 10 காட்ஸுக்கு மேல் அவர்களை சுற்றி நின்று, உங்களை உடனே பாஸ் மேலே கூட்டிட்டு வர சொன்னாரு என்று ஒருவன் சொன்னான். கடுப்பான ஜாக்கோ, ஏய், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களோட சர்வன்ட் மாதிரி தெரியுதா? இது எங்க நாடு, எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்களே மிரட்டுறியா? ஒழுங்கா மரியாதையா வழி விடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று சொன்னான். நீங்க என்ன சொன்னாலும் உங்களை வெளியே விட முடியாது, இப்பவே உங்களை பிடிச்சி எங்க பாஸ் மேல கொண்டு வர சொல்லியிருக்காரு என்று அந்த காட்சில் ஒருவன் சொன்னான். உடனே சிம்மன், உங்க பாஸ் எங்களை மரியாதையா கூப்பிட்டிருந்தா நாங்களே போயிருப்போம். அவரோட பண திமிரை எங்க கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு காலமும் நடக்காது. வழியை விட முடியுமா முடியாதா என்று சற்று கோபமாக கேட்டான். உடனே அந்த கார்டு, வழிவிட முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்க, அவன் சொல்லி முடிக்கும் முன்பே அவனை தூக்கி தரையில் ஒரு அடி அடித்திருந்தான் சிம்மன். சிம்மனின் அந்த கோபத்தை எதிர்பார்க்காத ஜாக், சிம்மா, நீ என்ன பண்ற, நீ அமைதியா இரு, இவங்களை நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். உடனே சிம்மன், இல்ல, இவங்க அவமானப்படுத்தினது என்ன, நான் தான் இவங்களை பனிஷ் பண்ணி ஆகணும் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் அடித்து கொண்டிருக்க ஜாக்கும் சேர்ந்து அவர்களை அடிக்க ஆரம்பித்தான். கீழே ஏதோ சத்தம் வருவதை கவனித்த செரின் மைக்கிடம் என்ன என்று பார்த்து வர சொல்ல, சற்று நேரத்தில் மைக் அவர்கள் அடித்துக் கொள்வதை சொன்னான். உடனே அங்கு வந்த செரின் தனது கையில் இருந்த துப்பாக்கியை மேலே சுட்டுவிட்டு, இங்க பாருங்க, சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா என்று கேட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அனைவரும் அமைதியாக நிற்க, செரின் சிம்மனை பார்த்து, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், என்னோட குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணுவா என்று கூப்பிட்டான். நீங்க வேணா இந்த உலகத்துல பெரிய பணக்காரரா இருக்கலாம், உங்களால எதை காசு கொடுத்து வாங்க முடியுமோ அதை மட்டும்தான் வாங்க முடியும், எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. உங்களால முடிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க பிள்ளைய பேச வைக்க நடக்க வைக்க பாருங்க, தேவையில்லாம என்ன கூப்பிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிக்காதீங்க என்று சொன்னான். சிம்மன் பயங்கர கோபத்தில் இருப்பதை பார்த்த செரின் இவனிடம் இப்படி பேசினால் சரி வராது என்று சொல்லிவிட்டு, சாரி சிம்மன், உன்னை பத்தி எங்களுக்கு முன்னாலேயே தெரியல, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிரு, வந்து என்னோட குழந்தைய பாரு என்று சொன்னான். ஒரு நிமிடம் அவனது நெற்றியை உற்று பார்த்தவனுக்கு அவன் அதை மனதார சொல்லவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. சிம்மனிற்கோ அது இன்னும் எரிச்சலை ஏற்படுத்த, எவ்வளவு பணம் இருந்தாலும் இவங்களுக்கு பண்பு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லையே என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், இல்ல,
என்னை விட பெஸ்ட் டாக்டர் நிறைய பேர் உங்களால் மீட் பண்ண முடியும். அவங்க யாரையாவது வச்சு உங்களோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவர்கள் அப்படி போவதை பார்த்ததும் செரின் கோபத்துடன், ஜாக், என் கம்பெனியோட தான் உங்க அப்பா டீல் வச்சிருக்காரு, ஞாபகம் இருக்கு தானே? இப்போ என் பையன் மட்டும் ட்ரீட் பண்ணலானா இப்பவே உன் கம்பெனியோட இருக்கிற டீலிங்கை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று சொன்னான். செரினிடம் இருந்து அதை எதிர்பார்க்காத சிம்மனும் ஜாக்கும் அதிர்ச்சியாக நின்றனர். தொடரும்.